வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, தொடர்ந்து நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிள் நியூமெரிக் டிஸ்பிளே, மார்க்கெட்டில் இதுக்கு பேர் எஃப்என்டி. இப்போ ஃப்ளெக்சிபிள் நியூமெரிக் டிஸ்பிளே அப்படின்னு பேர் எப்படி இருந்ததுன்னா, இந்த டிஸ்பிளே உபயோகப்படுத்தி நமக்கு தேவையான நியூமெரிக் லெட்டர்ஸ், அதாவது டெசிமல் லெட்டர்ஸ் அல்லது எக்ஸா டெசிமல் லெட்டர்ஸை நாம் இதில் கொண்டு வர முடியும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்க, நிறைய டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. மூவிங் டிஸ்பிளே, ரன்னிங் டிஸ்பிளே, கிராஃபிக் டிஸ்பிளே, எல்லாத்துக்கும் அடிப்படை நாலேஜ் இது தான். அதை தான் இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதனால் நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ லாஸ்ட் கிளாஸில் இந்த செக்மெண்ட் பற்றியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் எஃப்என்டி, இது எஃப்என்டியில் குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது, ஒரு பேக்கேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஸ்மால் சைஸில் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் டிஸ்பிளே, இது 7 இன்ச் டிஸ்பிளே. இன்னும் பெரிய டிஸ்பிளே இருக்குது, இதை விட சின்ன டிஸ்பிளே 4 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் அசம்பிள் பண்ணி ரொம்ப லுக்காக ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு இல்லை கடைக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் இது உபயோகப்படுத்திக்க முடியும். அந்த பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய எடை பார்க்குற மிஷினு, கால்குலேட்டர், ஆப்ஜெக்ட் கவுண்டர், டிஜிட்டல் ரன்னிங் டிஸ்பிளே பேனல், கிளாக்கு, எலக்ட்ரானிக் மீட்டர்ஸு, வாஷிங் மிஷின், கலர் டிவி, ஓகேங்களா, ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாத்துலேயுமே இது வருது. இதில் எல்லாமே கரெக்டாக நல்லா பிரைட்டாக எரியும். சிலதில் ஒரு செக்மெண்ட் எரியாது இல்லையா, சிலதில் டெசிமல் வராது. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக்காக வரும் இந்த லெட்டர்ஸ் சில டிஸ்பிளேயில் வரும்போது. அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணலாம் சர்வீஸ்க்கு வரும்போது. சரி, அடிப்படை என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு இது ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ். ஓகேவா? ஒரு எல்இடியை செக் பண்ணணுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி செக் பண்ணுறது? அதுக்கு ஒரு ஏனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும் இல்லையா? அந்த ஏனோடு கேத்தர் மூலிமா நான் செக் பண்ணோம்னா அது க்ளோ ஆகும். ஃபார்வர்டு பேஸ் கிடச்சா ஒர்க் பண்ணும், ரிவர்ஸ் பேஸ் கிடச்சா ஒர்க் பண்ணாது. அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஒரு எல்இடி செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் எதுன்னு தெரியும் நமக்கு. அதில் லாங் லீடு ப்ளஸ்ஸு, ஷார்ட் லீடு மைனஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அனலாக் மீட்டரில் செக் பண்ணுறதா இருந்தால் இன்ட்டு 1 ரேஞ்ச். இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த எல்இடியை எரிய வைக்கலாம். பாருங்களேன், எரியுதா? இந்த எல்இடி எரியுது. ஓகே, இது செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது இந்த முள் நகருது இல்லையா? இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டர். ஒரு எல்இடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எல்லா எல்இடிக்கும் ஒரே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால் ப்ராஜெக்ட் ஒழுங்காக ரெடி ஆகாது. அதனால் ஒரே கேரக்டர் உள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரே கேரக்டர் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய நாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஒயிட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ளூக்கு ஒரு மாதிரி இருக்கும், மல்டி கலர் எல்இடிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கலருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சர்வீஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது ஒரு எல்இடி. இந்த எல்இடியில் எப்படி செக் பண்ணுறது? இப்போ பார்த்துருக்கோம். இது பார்த்தா தெரியுது உங்களுக்கு, பிக் சைஸ் டிஸ்பிளே. இந்த பிக் சைஸ் டிஸ்பிளே இல்லாமல் இந்த 1 இன்ச் டிஸ்பிளே இருந்தால் அதில் என்ன செக்மெண்ட், அதில் என்னென்ன வோல்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு விசிபிளாக காமிச்சிருக்கேன். இதுதான் நாம் நார்மலாக அசம்பிள் பண்ணக்கூடிய எஃப்என்டி மார்க்கில் கிடைக்கக்கூடிய 1 இன்ச் டிஸ்பிளே. இதில் 8 செக்மெண்ட் இருக்கும். 7 செக்மெண்ட் தான் சொல்லுவாங்க. 8வது செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டெசிபிள் இருக்கு இல்லையா, டாட். அது ஒரு டிஸ்பிளே இருக்கும்போது இந்த டாட்டுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த குரூப் ஆஃப் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எஃப்என்டி இருக்கு இல்லையா, அதை இணைச்சி நாம் என்ன பண்ணலாம், வேர்டிங்ஸ் ஓடுற மாதிரி இல்லை நம்பர் கிளாக் வர்ற மாதிரி இதெல்லாம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிஸ்பிளேவாக நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதே மாதிரியே பண்ணலாம். நான் இப்போ ஒரு எல்இடி காமிக்கிறேன், அடுத்து இன்னொரு டிஸ்பிளே காமிச்சு 2 ரன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த டிஸ்பிளே மூலிமா அப் டு 9 வரும், அப்புறம் 0. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 99 வரும். அது 2 எஃப்என்டியாக இணைச்சி பேரலாக வச்சு அது சர்க்யூட் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, மல்டிமீட்டர் கண்டிப்பாக வேணும். ஒரு அனலாக் மல்டிமீட்டர் கண்டிப்பாக வேணும். அனலாக் மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அது எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், இதை இன்ட்டு 10K. ஏன்னா இது ஹை ரெசன்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்த்தாவே தெரியுது, பிக்கர் சைஸ் இருக்குது, நாட் இன் ஸ்மால்.
இருக்குது. ஸோ அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மீட்ரு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் ப்ராப்பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது 0% வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 0% வருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு முறையும். ஓகே, இப்போது நம்ம இதை செக் பண்ணணும். இந்த செக் பண்ணால் நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் என்ன இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த எஃப்என்டி, இந்த எஃப்என்டி பிக் சைஸ் எஃப்என்டி, இந்த பிக் சைஸ் எஃப்என்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஃப்ரண்டில் பார்த்தா இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. ஏன் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது ஸ்லைட்லி அப்படின்னு கேட்டால், ரீடபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. கண்ணுக்கு பார்க்குறப்ப நல்லா இருக்கணும் டிஸ்பிளே அப்படின்னு பிகினிங் தயாரிக்கும் போது இந்த மாதிரியே பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை நாம் எல்இடிலேயே இந்த செக்மெண்ட்டை டிசைன் பண்ணால் கூட பண்ணலாம். அது ஒரு 2 நாள் கழித்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும். இந்த டிஸ்பிளே கிடைக்கல, நான் எதிர்பார்க்குற மாதிரி சைஸில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், எல்இடிஸை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை நீ கிரியேட் பண்ணி அதே மாதிரியே ரன்னிங்கில் ஓட விடலாம். அதுக்குண்டான வீடியோ இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு வரும். ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரிக்யர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிற டிஸ்பிளே ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதுக்குன்னு ஜென்ரல் பர்பஸ் பிசிபி ஆர் டாட் பிசிபி ஆர் 0 பிசிபி இருக்குது, இல்லையா ஒரு அட்டை இருக்குது, மைக்கா சீட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இதில் ரெசன்ஸ் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், சாதாரண எஃப்என்டி இருக்கு இல்லையா, அதாவது 1 inch எஃப்என்டி இருக்கு இல்லையா, இதனுடைய கான்ஃபிகரேஷன் அதுக்கு இருக்காது. இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, 1 inch டிஸ்பிளேவுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், 4 inch டிஸ்பிளேவுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், இப்போ நான் பார்க்கக்கூடிய 7 inchக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு டேட்டா பின்னோட் எடுத்துகிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். சரி, உங்களுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன பார்க் கொடுத்துருக்கேன். இதான் பேக் சைடு. இந்த பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ப்ளஸ் காமன் அப்படின்னு பேர். இது காமன் ஏனோட டிஸ்பிளே. ஓகேவா? அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துடணும். அப்புறம் மீதி பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னெல்லாம் மைனஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அந்த ஒரு செக்மெண்ட் ஏறிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ ரெசன்ஸ் காமிக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் பண்ணோம்னா எவ்வளோ ரெசன்ஸ் காமிக்கும்னா நியர்லி 120K காமிக்கும். நியர்லி 120K. இப்போ பார்க்கலாமா? இப்போ மல்டிமீட்டர் எடுத்துகிட்டேன், இன்ட்டு 10K ரேஞ்சில் வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த முள் எந்த நம்பர்கிட்ட வருதோ இன்ட்டு 10Kன்னு அர்த்தம். இப்போ 10கிட்ட வந்துச்சுன்னா 10 × 10K. ஓகேவா? அப்போ 100Kன்னு அர்த்தம். ஓகேவா? 20 வந்துச்சுன்னா 200Kன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இதில் இருக்குது. இந்த ரெட்டு தான் பாசிட்டிவ். ஓகேவா? இந்த பாசிட்டிவில் நான் பாசிட்டிவ் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஜிட்டல் மல்டிமீட்டருடைய டெஸ்ட் ப்ராப்லேருந்து வரக்கூடிய வோல்ட் என்ன. ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வரக்கூடிய டெஸ்ட் ப்ராப்லேருந்து வெளியே வரக்கூடிய வோல்ட் நம்ம கண்டினியூட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன வரும்னா, டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும். அனலாக் மீட்டர் இருந்தால் அப்படியே தலையிலா வைஸ் வர்ஸா. பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் இந்த டிரான்சிஸ்டர் செக்கிங், மாஸ்பெட் செக்கிங் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகேவா? அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணும் பொழுது காம்பனன்ட்ஸை சர்க்யூட்டில் வச்சுட்டு செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது. எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, வெளியில் எடுத்து தான் செக் பண்ணணும். செக்குன்னு வந்தால் அதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் இது ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு, இந்த ரெட்டு டெஸ்ட் ப்ராப்புக்கு பாசிட்டிவ் வோல்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக செக் பண்ணி பார்க்குறேன். நான் ஏதாவது ஒரு லீட் செக் பண்ணுறேனே. பாருங்கள் எவ்வளோ காமிக்குது, நியர்லி 120 to 180K வரைக்கும் வருது. நியர்லி 180K. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு கலரும் ஒரு மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாதாரண ஆர்டினரி எல்இடி 1.5 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுலையே. அப்போது இதுலேயும் டிஸ்பிளேலையும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஒரு டிஸ்பிளே. இப்போ எவ்வளோ ஒரு டிஸ்பிளேவும் 120 180K வருது. சரி, இப்போ அடுத்த பின் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இதை நான் செக் பண்ணுறேன். பாருங்கள். ஓகேவா? அதில் பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், $180K. தென் க்ரீன் ஒயர் இதில் செக் பண்ணுறேன், $180K. இதெல்லாம் இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, எல்லாத்துலேயுமே ஒரே ரெசிஸ்டன்ஸ் காமிச்சதுன்னா
இதை பயாஸ் பண்ணணும்னா இதுக்கு வோல்ட் கொடுத்தா க்ளோ வந்து ஈக்குவலாக இருக்கும். சில எஃப்என்டியில் என்ன இருக்குன்னா ஒரு 7 செக்மெண்ட் இருக்குன்னா 4 நல்லா பிரைட்டாக இருக்கும், 3 எரியாது. இப்படியெல்லாம் எஃப்என்டிலேயே ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இல்லை ஒரு செக்மெண்ட் எரியாமல் கூட போகலாம். அப்போ நம்ம டோட்டலாக இந்த என்ன செய்ய வேண்டியது இருக்கும், அந்த எஃப்என்டி ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணது பிறகும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்ரிலேஷன்ஸை செக் பண்ணுறது மூலிமா அனாவசியமாக அதை பணம் செலவு பண்ணாமல் நாம் சரி பண்ணிடலாம். மறுபடி பார்க்கலாம் 180K. இது ஒரு வேளை அனலாக் மல்டிமீட்டர் எங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம், ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம். 9 வோல்ட் பேட்டரி இப்போ சாதாரணமாக இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, 1 இன்ச் டிஸ்பிளேக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா சம்வாட் பெட்டர், லாங் லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்என்டி பிக் சைஸ் 7 இன்ச் இதை செக் பண்ணணுன்னா இதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஆம்பியர் அதிகமாக இருக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆம்பியர் அதிகமாக இருக்கலாம். ஆம்பியர் அதிகமாக இருந்தால் கூட ஒரு எல்இடி தனக்கு தேவையான வோல்ட்டை மட்டும்தான், ஆம்பியரை மட்டும்தான் எடுத்துக்கும். அதிகமாக இருக்குன்னு எச்சா எடுக்காது. வோல்ட் மட்டும் எக்ஸஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு 12 வோல்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் ஒரு 9 வோல்ட் கொடுத்துருக்கேன். 9 வோல்ட்டில் உங்களுக்கு எது ப்ளஸ் மைனஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது கொஞ்சம் டிஸ்பிளே நான் தெரிவிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸு பாருங்கள், ப்ளஸில் கொடுத்துட்றேன். டிஸ்பிளே ப்ளஸில் கொடுத்துட்றேன். ப்ளஸில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு க்ரீன் டிஸ்பிளே ஒரு ரீட் ஏதோ ஒரு எலக்ட்ரோட் நான் கொடுக்குறேன். என்னாச்சு, ஒரு செக்மெண்ட் எரியுது. என்ன கலரில் எரியுது உங்களுக்கு பாருங்கள், அமர்பஸ் எல்லோ, அதாவது க்ரீனும் சேராமல் எல்லோவுக்கும் சேராத ஒரு கலர், நல்ல லுக்காக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. இப்போது அடுத்து எல்லோ கலர் ஒயர் கொடுக்குறேன், இது ஒரு செக்மெண்ட். தென் இன்னொரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன், அது ஒரு செக்மெண்ட். அப்போது ஈஸியாக செக் பண்ணிடலாமா, ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருந்தால் செக் பண்ணிடலாமா. ஒன்று மல்டிமீட்டரில் இருந்தால் இன்னும் ரெசன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பேட்டரியில் கொடுத்து பார்க்குறோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், பேட்டரியில் கொடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால், அந்த பிரைட்னஸ் வந்து பவரை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பாருங்கள், ஓகேவா, நல்ல எக்ஸ்பிரஷனாக இருக்கா. தென் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 நமக்கு சும்மா ஐடியாவுக்கு மட்டும்தான். இந்த 3 பின்னையும் என்ன பண்ணுறேன், அல்லது 2 பின்னை ஒன்று சேர்த்துறேன். பாருங்கள், 2 செக்மெண்ட் எரியுது. ஓகேவா? அப்போ ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், இந்த செக்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணலாம், ஒருங்கிணைச்சா நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்துடும், நியூமெரிக் லெட்டர்ஸ் வந்துடும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று எடுத்துகிட்டுனா ஒன்று வராது. ஓகேவா? அதேமாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒயர், இதையும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்போது ஒர்க் பண்ணோம், செக் பண்ணலாம். பேட்டரியில் செக் பண்ணும்போது நல்லா இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஆனால் சில முக்கியமான சர்க்யூட்டில் இந்த இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு அனலாக் மல்டிமீட்டர் தேவை இருந்தால் செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பிக் சைஸ் எஃப்என்டி வந்தால் எப்படி செக் பண்ணலாம், அதுக்கு கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக மாறி தான் இருக்கும். மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு டயக்ராமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் இருக்கு இல்லையா, 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு எப்படி செக் பண்ணுறது, இதுலேயும் மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் இதுக்கு செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும். இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம்னா நாம் செக் பண்ண முடியும். பாருங்கள், இப்படி இருக்குது. இது காமன் கேத்தோடு இருக்குது, காமன் ஏனோடு இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கொடுக்கக்கூடிய வோல்டேஜை மட்டும்தான் மாற்றி கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிசி காமன் கேத்தோடு கொடுத்துருக்கு. இந்த காமன் கேத்தோடு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், காமன் கேத்தோடு அப்படின்னா என்ன பண்ணி, இந்த டெஸ்ட் ப்ராப்பில் பார்த்திங்கன்னா இதில் நெகட்டிவ் வோல்ட்டு, இதில் பாசிட்டிவ் வோல்ட்டு வரும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட் ப்ராப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 0 வருதான்னு பார்த்துக்கிறேன். 0 வருது. இதில் ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக வரும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்டு 1K ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சென்டர் பின்னில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பின்னில் செக் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னா இதில் காமிக்கிற எவ்வளோ ரெசன்ஸ்னால் 12K காமிக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 12K காமிக்கும். இதில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே எப்படி காமிக்கும், 12 காமிக்கும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஓகே எல்லா செக்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், இதை பயாஸ் பண்ணால் அந்த க்ளோ நல்லா வரும்னு. அப்போ வாங்கிட்டு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம செக் பண்ணும்போதே ஒரு பொருளை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லதல்லவா. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த செக்கிங் மெத்தட் கொடுத்துருக்கேன்.
அது மட்டும் இல்லை, எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. விருப்பப்பட்டவங்க கால் பண்ணி கேட்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க, நான் அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.